ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காரைக்குடியில் பாண்டியன் திரையரங்கு எதிரில் உள்ள பிரசிடென்ட் உணவக நிர்வாகம் வரி கட்டவில்லை என்று கூறி மாநகராட்சியினர் குப்பை தொட்டியை வைத்து குப்பைகளை கொட்டிவிட்டு சென்றதாக புகார் எழுந்துள்ளது. காரைக்குடி பாண்டியன் தியேட்டருக்கு எய்த்த மாதிரி இருக்கிற ஹோட்டல் பிரசிடென்ட் வாசலில் நிற்கிறோம். இன்னைக்கு ஹோட்டல் பிரசிடென்ட் வாசலில் தான் இவ்வளோ பெரிய குப்பையை கொண்டாந்து கொட்டி வச்சு இன்னைக்கு காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் தெரியாம தான் கேட்குறேன், நாங்களா கேட்டோம் காரைக்குடி மாநகராட்சி ஆக்குங்கன்னு. இன்னைக்கு மாநகராட்சி ஆக்கிவிட்டு என்ன பண்ணுறீங்க, வரியை அதிகமாக போட்டு விட்டியா. இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற அந்த ஹோட்டலுக்குள்ளே பின்னாடி உள்ள தகர சீட்டுக்கு மட்டும் 6 மாதத்துக்கு கொடுக்குறங்க 2.5 லட்ச ரூபா வரி கட்டணும். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ விழுகுது, மாதத்துக்கு 40,000 ரூபா வரி கட்ட வேண்டியது. அவர் வரியும் கட்டி ஹோட்டலுக்கு வாடகையும் கொடுத்து எப்படி ஒரு ஹோட்டல் நடத்த முடியும்? நீங்களே நமக்கே அது புரிய வேண்டாமா? இவ்வளோ வரி எப்படி போட்டு யார் எடுத்து கட்ட முடியும்? இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, காரைக்குள்ள முக்கியமான பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாத்துலேயும் இதே மாதிரி குப்பை தொட்டியில் வச்சு நார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் கண்டிப்பாக இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நான் இன்னொன்று தெரியாம தான் கேட்குறேன், அவர் இந்த கட்டடத்துக்கு வரி கட்டலை அப்படின்னா நீங்கள் அந்த கட்டடத்தை தான் பூட்டணுமே ஒழிஞ்சு நடு ரோட்டில் கொண்டாந்து எப்படி அவர் குப்பையை வச்சு குப்பையை எப்படி நீங்கள் கீழே தள்ளி விட முடியும்? இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே நாய் இனிமே ஒரே வாடை கப்பு ஸ்மெல்லு. நீங்கள் கட்டடத்து மேல் நடவடிக்கை எடுங்க. அதை விட்டு ரோட்டில் கொண்டாந்து குப்பையை கொட்டுறது இது மிகப்பெரிய அராஜகம். இதற்கு காரைக்குடி மக்கள் இல்லை, எல்லா மக்களுமே இதை கண்டிப்பாக வெகுண்டு எழுந்து நாளைக்கு காரைக்குடி நகராட்சியை முற்றுகையிடுவோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.